விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு போய் 8ல் போய் மறைஞ்சிடுறது. சொன்னாங்க இல்லையா, 5ஆம் இடத்துல சனி, ஆத்ம ஞானம். சொன்ன பேச்சை கேட்டால் தானே வீட்டில். அதாவது மனைவியும் சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை, குழந்தைகளும் சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை, பொண்டாட்டியும் சொன்ன பேச்சை புருஷனும் சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை, அம்மா அப்பாவும் சொன்ன பேச்சை கேட்க பேசாமல் உட்காந்த இடத்துல நமக்கே ஞானம் வரட்டும்னு உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு இந்த சொந்த பத்தங்கத்தின் மூலமாக நிறைய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். என்னங்கன்னு கூப்பிட்டா கூட என்னடான்னு காதில் கேட்கும். எனக்கு மரியாதை இல்லையோ, மதிப்பு இல்லையோ, இவங்கெல்லாம் என்ன மதிக்கலையோ, இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்கும். சும்மா போயிட்டுருக்கணும் கூட்டிகிட்டு போய் ஜெயிண்ட் வீலில் ஏறி உட்கார வச்சுருவாங்க. ஏப்பா இறக்கி விடுனா அவன் எப்படி இறக்கி விடுவான்? அதான் சுற்றிட்டு இருக்கேன். துபாயில் போய் ஃப்ரேமில் நடக்க விட்டுருவாங்க. கீழே எட்டி பார்த்தோம்னா போதும், படபடன்னு வேர்த்து கொட்டும். ஏன்னா எதெல்லாம் ஆகாதோ அதை அத்தனையும் இவங்க செய்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்போ தான் ஒருத்தன் கீழே போடுவான். இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப தெரிந்த நண்பர்களுடைய ஆயுள் கண்டங்களை காண்பார்கள். இப்போ ரொம்ப தெரிந்த நண்பர்களுடைய ஆயுள் கண்டங்களை காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபினான்ஸு, சிட் ஃபண்ட்ஸு, அதே சமயத்தில் தெரியாத நபர்கிட்ட பணம் கொடுக்குறது. 1 ரூபா கொடுத்தா ₹1,00,000 வரப்போகுது, வேணா பாரேன் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டலாம் நம்பவே கூடாது. சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு ₹10 கூட நான் அதை போட்டு அப்படியெல்லாம் இந்த மாதிரி இந்த ரகசியமாக தலையாட்டுறவங்ககிட்ட நம்பவே கூடாது. பண விவகாரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இவர்களுடைய ஆயுள் கண்டங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அதாவது என்னென்னா, தனக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நாய் இறந்துடும், பூனை இறந்துடும், அந்த மாதிரி பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அது பாதி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகராசி அன்பர்கள் இப்போதைக்கு இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நிறையா வந்துடும். சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய யோசனை பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணால் இது போன வாரம் நெட்டில் பார்த்து நின்றுவாங்க. பக்குன்னு ஆகும். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் அவர்களுக்குள்ளே இருக்கும். பூர்வீக சொத்து பேசி சரி பண்ணி அது லாபத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்ட விஷயங்கள் இவர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது இன்னொரு இடத்துல காப்பாற்றி விடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு, வேண்டுதலை நிறைவேற்றுறது. அதே மாதிரி முருகனை வேண்டிக்கிட்டு முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்டினால் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு.